அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனபத்திரிகையுடைய 15வது ஆண்டு துவக்க விழா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனர் மற்றும் துணை ஆசிரியர் ஐயா நாககிருஷ்ணம் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் வந்து நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஹெச்லியோ மற்றும் வந்து HCHRP ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இந்த அமைப்புகளின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் நம்ம ஐயா வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஜோசப் ஐயா அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டவங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா பத்திரிகை துறை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் நம்ம நாககிருஷ்ணன் ஐயா மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய பத்திரிகை துறை சார்ந்தவங்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நல்லதை நேர்மையானதை நீதியை நிலைநாட்டுறதுக்காக அயராது பாடுபட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஐயாவும் இந்த இதில் இணைச்சிலேருந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறதால, எழுத்தாளர் பணியில், தலைமையில் எழுத்தாளர் பணியில் இருக்கிறதால அவங்களுடைய நிகழ்வுகள்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உண்மையை ஏன்னா நீங்கள் வந்து அத்தனை பத்திரிகை துறை சார்ந்தவர்களும் ஆடம்பரத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ இல்லை நடிகர்களுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லாமல் நடுத்தர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் சந்திக்கிற அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் நம்ம அந்த மக்களுக்குரிய விஷயங்களை பெற்றுத்தரதுல முதன்மையாக இருக்கிறவங்க. ஸோ அதில் நம்ம ஐயா வேர்ல்டு சிட்டிசன் ஐயா போராட்டம் நடத்தி பெற்றுத்தரது, சமூக நீதி மூலயமா போராட்டம் நடத்தி பெற்றுத்தரதுலையும் சரி, இந்த ஒரு பணியில் என்ன சொல்றதுன்னா தலைமை எழுத்தாளர் பணியில் வந்து நடுநிலையாளராக இருந்து அந்த மக்களுக்குரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் சரி, இன்னும் கஷ்டப்பட்ட மக்கள் எப்படி நீதிமன்றத்துக்கு போய் நாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை மீறல் ஏற்படும் பொழுது அதற்காக கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்குரிய விஷயங்களை நீதித்துறையோடு இணைஞ்சி அவங்களுக்குரிய விஷயங்களை பெற்றுத்தரதுலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் முன்னோடியாக இருந்து பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு இருக்காங்க. அது நம்ம நாககிருஷ்ணன் ஐயாவுக்கு தெரியும், இங்கே வந்திருக்க பல சகோதரர்களுக்கு தெரியும். ஸோ இந்த விதத்தில் அவங்களுக்கு இன்றைய நாளில் ஐயா நாககிருஷ்ணன் ஐயா சிறந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு விருதை வந்து ஐயாவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கைக்கு வரும் வரிசையில் முதல்வன் தொழிலாளி. அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களும் சரி, நீங்களும் எல்லாரும் தான் வானத்து நிலவா எல்லாருமே வருங்காலத்தில் மின்னணும்னு கேட்டுட்டு ஐயாவுக்கு இந்த வாய்ப்பு நன்றி கூறி அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அறிவார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நமது ஜனபத்திரிகை இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் இருக்குது. இருந்தாலும் சாமானியர்களுக்காக ஒரே பத்திரிகைன்னா நம்ம ஜனபத்திரிகை தான் இல்லையா? இப்போ பெரிய பெரிய ஜான்பவர்கள் இருக்காங்க, பெரிய பத்திரிகைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நடுத்தர மக்களை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட பணம், பெரிய புகழ் உள்ளவங்க அவங்க தேடி இருப்பாங்க. பெரிய பெரிய முதல் மந்திரிகள், அரசியல் செல்வாக்குவாங்க, பணங்களோட தேடி தேடி போய் அவங்களுடைய விளம்பரம் எடுப்பாங்க, அவங்க செய்தியை செய்வாங்க. ஆனால் நம்ம பத்திரிகை சாமானிய மக்களுக்கான பத்திரிகை. நான் சில நண்பர்களை சந்திக்க போவேன், அவங்க பத்திரிகை பண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. பரவாயில்லையே, சாமானிய மக்கள் நீச்சலாம் செய்கிறீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு லாபம் நோக்கம் இல்லை, பத்திரிகை பணம் தேவை. அதே நேரத்தில் அவங்க எல்லாரும் இடத்துல மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அதனால் இந்த பத்திரிகை வந்து நம்ம வந்து பெரிய பத்திரிகை வாங்கி அவங்களை ஆதரிக்கிறது பெருசு இல்லை. இந்த மாதிரி சிறு சிறு பத்திரிகை நம்ம ஆதரிக்கணும். சின்னது பத்திரிகை ஆதரித்து அவங்களை வந்து நம்ம வாழ வேண்டும். வாழ்த்துக்களை விடைபெற வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு, நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு, உனக்கென்ன உரிமை உள்ளது கண்டுவிழே, எனக்கென்ன என்றே போனால் உலகம் செய்யும்
தள்ளுபடி. எப்படி எப்படி போராட என்றே நீயும் கேட்காதே. மக்கள் உரிமைகள் கழகம் நட உனக்கே உனக்கே மறவாதே. உனக்கென நமக்கென ஒரு கழகம், அது உடனே தீர்த்திடும் நம் கழகம். ஆவா தோழா இணை